கண்மணி அன்புடன் அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனி பெரிய ஐடி கம்பெனியோட ஓனர் பார்த்திங்க அப்படின்னா கண்மணியோட இடியாப்பத்தையும் வடகரியும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சி போய் பார்த்திங்க அப்படின்னா கண்மணிக்கு வந்து ஆர்டர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்போட பாட்டி கம்பெனிலேருந்து வந்து ஆர்டர் பண்ணுவார். அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லா மெனுவும் எனக்கு ஓகே, உங்கள் இடியாப்பத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நான் சொல்கிற ஒருத்தவங்களோட இடியாப்பம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவங்க சூப்பராக செய்கிறாங்க, அவங்க பேர் கண்மணின்னு சொல்லவும், இல்லை சார் நாங்களே குவாலிட்டியாக தான் செய்கிறோம், அதெல்லாம் குவாலிட்டி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அன்பு எல்லாம் எப்படி எப்படியோ பேசி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டா உங்களை ஓகே பண்ணுறேன், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நேராக கண்மணி வீட்டுக்கே போயிட்டு கண்மணியை பார்த்து இந்த மாதிரி டெய்லி ஒரு 150 பேருக்கு இடியாம்பவும் வடகரியும் வேணும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ₹1,00,000 அட்வான்ஸாகவும் கொடுக்குறாரு. இதனால் கண்மணி ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆர்டர் வந்து க்ளவுட் கிச்சன், அவங்க ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு போக வேண்டியது, அவங்க வந்து உங்களோட ஆர்டர் எடுத்துக்க யோசிச்சாங்க, அதனால தான் நான் வந்து டேரெக்டாக கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்டர் போனதை பற்றிலாம் யோசிக்காமல் இதுதான் நமக்கு எடுத்த முதல் படி, இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண தொடங்குறாங்க. இன்னொரு சைடு இப்படி வந்து கண்மணி நம்மக்கிட்ட கேம் விளாட்றாலே நம்ம பிஸ்னஸில் நம்ம கூட போட்டி போட்டு முன்னேறி வந்துருவாள்னு சொல்லிட்டு பாட்டியோட பையன் அன்பு எல்லாம் பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் கண்மணி அன்பு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்படியே போட்டியாகவே வாழ்க்கை போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.